நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ இன்னும் இங்க கொஞ்ச நேரம் இருந்த என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவேன். போடி போடி. அமலா ஷாலினி, உனக்கு இவங்க கூட போணுமா? அம்மா, என்னடி ரொம்ப நடிக்கிற? அமலா விடு அவள. எதுக்கு நீ வந்த? நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்குதாமா? இப்பதானே சேர்ந்திருக்கோம், அதுக்காக தான் வந்திருக்கோம். ஜெயந்தி, அவ சென்னையை விட்டு கல்கட்டா போறா. போறதுக்கு முன்னாடி நம்மள எல்லாம் பார்க்கணும்னு வந்திருக்கா. அவ உன்னை பார்க்கணும்னு சொல்றா, இவ தான் விட மாட்டான்னு அடம் பிடிக்கிறா. என்ன எதுக்கு பார்க்கணும்? எதுக்குடி? அது மூஞ்சில முழிக்க கூட எனக்கு இஷ்டம் இல்ல. வெளியே போ. அன்னைக்கு நான் உன்னை வீடு தேடி வந்து கூப்பிட்ட போது என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டல, இப்ப எதுக்கு என் முன்னாடி வந்து நிக்கிற? கெட் அவுட். அம்மா. அம்மாவா? யாரடி உனக்கு அம்மா? நீங்கதான் என் அம்மா. இவங்க தாண்டி என் பிள்ளைங்க, நீ இல்ல. உன்ன மாதிரி அனாதை கழுத என்ன அம்மான்னு கூப்பிடும் போதெல்லாம் என் உடம்பு கூசுது. போ, அவனோட கல்கட்டாவோ பாம்பேயோ எங்கேயோ போ. ஒரு நாளைக்கு உன்னை வித்துட போறான். நடு தெருவுல வந்து நிக்க போறேன். இல்லம்மா, அவர் ரொம்ப நல்லவர். இனி என்னைக்கும் என்ன பார்க்க ஜெயந்தி, ஜெயந்தி அவளை விடுன்னு சொல்றேன். கெட் அவுட். ஜெயந்தி, வாங்க உள்ள. வா அமலா.
வெள்ள போடி. ஏய் அமலா பேசாம இரு, அமலா. அமலா, போடிங்கறல்ல. போடி. சொல்றேன் கேளு, அமலா. ஏய் அமலா என்ன பண்ற நீ பைத்தியக்காரத்தனமா எழுந்திரி. என்னடி ரொம்ப நடிக்கிற? உன்ன மாதிரி அனாதை கழுத என்ன அம்மான்னு கூப்பிடும் போதெல்லாம் என் உடம்பு கூசுது. ஜெயந்தியோட விடுன்னு சொல்றல. கெட் அவுட். ஜெயந்தி, வாங்க உள்ள. அழாதம்மா, அழாத. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அங்க என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு நாள் நீ அம்மாவோட சந்தோஷமா தானே இருந்த. அந்த நினைவுகள் மட்டும் உன் மனசுல இருக்கட்டும். ம்? மத்த எல்லாத்தையும் மறந்துடு. ம்? அப்பா இருக்கேன்ல. ம்? போலாம், வா உட்கார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ போய் பேசிட்டு வாமா, நான் வரல. ஆனா ரொம்ப லேட் ஆகிடாத. இனி ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. ம்? ஷாலினி பாட்டி. ஷாலினி ஷாலினி கூப்பிடுப்பா, கூப்பிடு. 1000 முறை கூப்பிடு, பாட்டின்னு கூப்பிடு. இத்தனை சொந்தங்கள் இருந்தோம், ஒரு அனாதை மாதிரி வளர்ந்தியேம்மா. இத பாரு, உன்னை தூக்கி வளர்த்த சீராட்ட எனக்கு கொடுப்பன இல்ல. இத பாரு, இத்தனைக்கு காரணமான உன் தாத்தா உள்ளதான் இருக்காரு. உள்ள போய் அவரை நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு வா. போ, போமா, போய் கேட்டுட்டு வா. போ, போ, போமா. என் பேத்தி என்ன தேடி வந்துட்டா. ஷாலினி, உன் முன்னாடி இருக்கிறதுக்கான அருகதை எனக்கு இல்லம்மா. உன் முகத்தை பார்க்கறதுக்கான சக்தி எனக்கு இல்லம்மா.
நீ கேட்க போற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லம்மா. பிறந்த உடனேயே பிஞ்சு குழந்தையான உன்னை தாய்கிட்ட இருந்து பிரிச்சு பாவி மனா, மகாபாவி. இத்தனை வருஷமா நீ பெற்ற வேதனைக்கும் அவமானத்துக்கும் காரணம் நான் தான்மா. என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சேனே தவிர என் பேத்தியோட வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்கவே இல்லையம்மா. எவ்வளவு பெரிய சுயநலவாதிமா நான். எனக்கு மன்னிப்பே கிடையாதுமா. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேம்மா. என்ன உயிரை விட சொல்லு, இப்பவே இந்த நிமிஷமே சந்தோஷமா உயிரை விட்டுறம்மா. தாத்தா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா. ஷாலினி, எழுந்துருமா. அழுது. I'm sorry, ba. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என் தாத்தா தான். எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே இப்படி செஞ்சீங்க. பரவாயில்ல தாத்தா, பரவாயில்ல. இத்தனை வருஷமா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில சொல்லாம எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீங்க. என்ன பார்க்கும் போதெல்லாம் என் முன்னாடி நடிக்கிறோமேன்னு எவ்வளவு துடிச்சிருப்பீங்க. இனிமே நீங்க இப்படி வேதனைப்பட வேண்டாம் தாத்தா, வேதனைப்பட வேண்டாம். நான் போறேன், நான் கல்கத்தா போறேன். இல்ல இல்ல, நீ போக கூடாது. நீ எதுக்காக போகணும்? நீ என் பேத்தி. நான் உன்னை போக விட மாட்டேன். நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். என்னங்க என்னங்க நீங்க சொல்லுங்க, போக வேண்டான்னு. ஷாலினி, நீ எங்க கூடவே இருமா. இனிமே வாழ்க்கை போற எங்க கூடவே இருந்துருமா, ப்ளீஸ். இல்ல தாத்தா, அம்மாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே இவ்ளோ போராடினீங்க. உங்க போராட்டம் வீண் போயிடக்கூடாது. நான் இந்த ஊரை விட்டு தானே போறேன்னு சொன்னேன், உங்க மனசை விட்டு இல்லையே. செத்து போன குழந்தைன்னா மறுபடியும் உயிர் கொடுக்க முயற்சி பண்ணாதீங்க. செத்தவளாவே இருக்கட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செத்தவளாவே இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்க இருந்தேன்னா நான் யாருங்கிறத நானே காட்டி கொடுத்துருவேன். அந்த பயத்துலதான் நான் இங்க இருந்து போறேன். நான் எங்க அப்பா கூட தானே இருக்க போறேன். அவர்
அவர் என்ன சந்தோஷமா பார்த்துப்பாரு. நான் இப்ப போறேன் தாத்தா. ஆனா கண்டிப்பா திரும்பி வருவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷமா அனுப்பி வைங்க. நல்லா இருக்கும். நல்லபடியா போயிட்டு வா. பாட்டி, நான் வரேன் தாத்தா.